மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான் அப்படின்னு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்னு ஒன்று இருக்குது, இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்னு ஒன்று இருக்குது. ரவிசங்கர் பெருசாக பண்ணிட்டு போயிட்டார் சார். அவர் வந்து நம்ம சங்கீதத்துக்கு வெளி உலகத்தில் வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த சங்கீதத்துக்கு அப்படி ஒரு பலம் இருக்குது. நம்ம கர்நாடக சங்கீதம் 2000 காலம் வாழ்ந்த ஒரு சமாச்சாரம். அதில் இருக்கிற ரிச்னஸ் அதை பற்றி பேசி நம்ம சொல்ல முடியாது. அது ப்ரூஃப் இஸ் இந்த புட்டிங். இது இருக்குது. 2000 வருஷம் கழிச்சு இந்த வீணைங்கிற வாத்தியம் இன்னும் இருக்குது. இதை வந்து வெளிநாட்டுக்காரங்க நன்னாவே புரிஞ்சுன்னுட்டா. நம்முடைய பெரிய சபாக்கள் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அவர் ஓன் கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டு வந்து திரும்ப வோக்கலிஸ்டுக்கே விருதுகள்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா? ஒரு காலத்தில் சங்கீத உலகத்தில் நிறைய ஜம்பவான்கள் வரிசையாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பிரமிப்பான சங்கீதத்தை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாணி உருவாக்குனாங்க. மதுரமணிர் பாணி வேறு, மதுரை சோமு பாணி வேறு, அது மாதிரி எம்எல்வி பாணி அப்படின்னு ஒன்று பாணி ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதில்லை. இன்றைக்கி வந்து நிறையா புதுசாக நிறைய பசங்க வராங்க. எல்லாருமே ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே காதில் கடுகுன்னு போட்டிருக்காங்க. எல்லோரும் குடுமி வச்சுருக்காங்க. பார்த்தா வந்து பளபளப்பாக உட்காந்துருக்காங்க. மேடையில் பார்த்தா அவங்க வந்து ஒரு பழைய ஜிஎன்பி மாதிரி அந்த ஸ்டைல் இருக்குது. ஆனால் சங்கீதம் ஒன்றும் ஓஹோன்னு இல்லையே. சங்கீதக்காரர்கள் பெருகி விட்டார்கள், ஆனால் சங்கீதம் பெருகி விட்டதா? அந்த காலத்தில் இருந்த ஆழம் இன்னைக்கு இல்லை. இல்லை இல்லை இந்த காலத்தில் ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஆனால் இன்னும் டீப்பாக வர்டிக்கலாக இன்னும் போகணும். அவா போட்ட கோட்டை தான் இன்னும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம எல்லாருமே. ஆமாம், புதுமையாக என்ன பண்ணுறோங்கிறத வந்து இனிமே தான் யோசிக்கணும். இனிமே தான் ஆணும். அது இன்னும் ஆளை. ஏன்னா அவள் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டா ஒரு மாதிரி. இந்த ஒரு சாதாரண சுமாரான கல்யாணிக்கு கம்பதிக்குமே நல்ல வருமானம் சம்பாதிக்கிறோம். யூஎஸ் போகிறோம், லண்டன் போகிறோம், அங்கே நல்ல வருமானம் வரனால இதுவே போருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? தெரியல சார். ஒருத்தரோட என்ன மனசில் என்ன ஓடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள்லாம் எப்படி உழைச்சாங்கிறது வந்து பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த அலங்காரங்களுக்கு பார்க்கவே ஒரு பெரிய அலங்காரத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி. அந்த அலங்காரம் வந்து அதோட நின்று போச்சு. நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஆமோதிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த தாட் இருக்குது. ஆனால் அந்த தாட் எப்படி இருக்குன்னா, இன்னும் நாங்கள்லாம் உழைக்கணும். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே. நான் கொஞ்சம் இந்த 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 ஃபீல்டுலேயே 6 வயசுக்கு கற்றுக்க ஆரம்பித்தேன். 13 வயசில் நான் அரங்கேற்றம் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக சங்கீதத்தில் இருக்கேன். நிச்சயமாக அந்த 50 வருஷத்தில் நான் பார்த்தது என்னென்னா, இன்னும் நம்ம ரெஃபரன்ஸ் போகிறது பெரிய மாஸ்டர்ஸ், த கிரேட் மாஸ்டர்ஸ். நான் கேட்குறதும் அதுதான். என் குழந்தைகளை கேட்க சொல்கிறதும் அந்த கிரேட் மாஸ்டர்ஸ் தான். அப்படின்னா அந்த சங்கீதத்தோட லெவல் எந்த லெவலில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சில மியூசிஷியன்ஸை நான் போய் கேட்பேன். இன்றைக்கும் சில மியூசிஷியன்ஸை நான் நிச்சயமாக கேட்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், போய் கேளுங்கன்னு. ஏன்னா அவள் உழைச்சிருக்கா. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா, உழைப்பு இன்னும் வேணும். கண்டிப்பாக இன்னும் உழைக்கணும். இன்னும் எனக்கு தெரியாது ஒருத்தர் வந்து ஏன் நிற்கிறான்னு. ஏன்னா நிற்கவே முடியாது. கொஞ்சம் கல்யாணி பாட ஆரம்பிச்சாதான் தெரியும் இன்னும் எவ்வளோ கல்யாணி பாக்கி இருக்குன்னு. லிட்ரலி இட் இஸ் த கேஸ் ஆஃப் ஒரு சமுத்திர கரையில் நின்னா பொட்டு எடுத்துன்னு இருக்கோமா, ஒரு கப்பு எடுத்துன்னு இருக்கோமா, ஒரு சின்ன 4 ounce எடுத்துன்னு இருக்கோமா, அதான் அந்த கல்யாணி. இன்னும் இருக்குது பாக்கி அந்த சமுத்திரமே. ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி, எங்கள் வாத்தியார்கள் என்னை வளர்த்த விதம் அப்படி, சங்கீதத்தை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு கப்பு 1 டீஸ்பூன் தான் நம்ம இப்போது அனுபவிச்சிருக்கோம். வேற யாராவது அந்த கடல்ல அவளுக்கு வந்து கொடுத்துன்னா காட் பி வித் தம். இவ்வளவுதான் நான் சொல்றேன். இன்னொரு காரணம் இருக்கலாம். இந்த காலத்துல உள்ள இளைய தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்க சினிமாவையும் சோஷியல் மீடியாவையும் தங்களோட பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்துறாங்களோ? அது வந்து ஒரு ஈஸி டூல் ஃபார் பப்ளிசிட்டி. எனக்கு வந்து கேரி ஹைன்ஸ்னு ஒரு கிராமி அவார்டு வின்னிங் கம்போசர் என்கிட்ட சொன்னார் சார். என்னோட ஆல்பம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் நாங்கள்லாம் $100,000 கொடுத்து இந்த பப்ளிசிட்டி பண்ணுவோம். எங்கள் ஆல்பம் வரப்போகிறதுன்னு ஒரு போஸ்டர் அடிக்கணும்னா அவ்வளோ செலவழிக்கணும். இன்றைக்கி சோஷியல் மீடியா ஈஸியாக இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் நான் முன்னாடி பேசிட்டு இருந்த போது சொன்னேன், ஒரு 30 செகண்ட்ஸில் ஒருத்தர் ஒரு நல்ல ஃப்ரேஸை பாடிட்டாங்கிறதுனால அவள் கல்யாணியில் மேதை கிடையாது சார். 30 செகண்ட் கல்யாணி பாடியிருக்கா, நன்னா பாடியிருக்கா. நீங்கள் 30 நிமிஷம் பாடி காமிச்சாதான் அவள் நிஜமாவே ஒரு வித்வான். ரிப்பீட் பண்ணாமல் அந்த ராகத்தோட பாவம் ஃபுல்லாக புழிஞ்சு ரசத்தை கொடுத்தாதான் நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி சங்கீதம் நம்ம கேட்டிருக்கோம், பெரியவாளோட சங்கீதம் எல்லாம். ஸோ
சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். சரி, உங்களுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷனை பத்தி பேசுவோம். ரெக்கக்னிஷனை பொறுத்தவரை நீங்க வந்து அமெரிக்கன் கம்போசர்ஸ் ஃபாரம்ல நீங்க என்னவா இருக்கீங்க? சேர்மன் ஆஃப் த போர்டு, கோ சேர்மன் ஆஃப் த போர்டா சர்வ் பண்றேன். அந்த ஃபாரம் என்ன பண்ணுது? அந்த ஃபோரமோட ரொம்ப பியூட்டிஃபுல் சமாச்சாரம் 1974-75 காலகட்டத்தில் அங்கிருந்த சில கம்போசர்ஸ், மியூசிக் எழுதுகிற கம்போசர்ஸ் சேர்ந்துட்டு புதுமையான மியூசிக்னு ஒன்று இருக்குது, கிளாசிக்கல் மியூசிக் இருக்குது, நியூ மியூசிக்னு ஒன்று இருக்குது. நியூ மியூசிக்கு ஒரு வரவேற்பு உண்டாக்க அவள்லாம் சேர்ந்து இந்த ஃபோரமை ஃபார்ம் பண்ணான். ஒரு 5-6 பேர் சேர்ந்து பண்ணினான். இப்போ அந்த ஃபோரம்க்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆகும். அந்த ஃபோரம்ல வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க. இப்போதான் இருக்காங்க சார். இப்போ ஒரு 5 உங்களை சேர்த்து எத்தனை பேர்? என்ன சேர்ந்து இப்போ இந்தியன்ஸ் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லயே ஒரு 2 பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க. அது ஒரு பெரிய ரெகக்னிஷன் அங்க. நிச்சயமா சார். ஏன்னா அந்த சங்கீதம் ஏற்பட்டது வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கு ஏற்பட்டது. இப்போ ஒரு 10-15-20 வருஷமா மற்ற சங்கீதங்கள் கர்நாடக சங்கீதம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு புரிஞ்சுண்டு நீங்களும் வாங்க, கம் டு த டேபிள். ஏன்னா டேபிளில் ஒரு பிளேஸ் கிடைச்சாதான் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்ல முடியும். நம்ம அந்த இடம், அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னா நம்ம விஷயத்தை பற்றி பேச முடியாது. 20 வருஷமா ஒரு மாதிரி அந்த அங்கீகாரம் கிடைச்சு ஒரு 6 வருஷம் முன்னாடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல என்ன செய்ய சொன்னாங்க. நான் ரொம்ப பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் சீலிங் தான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. ஏன்னா அது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான் அப்படின்னு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்னு ஒன்று இருக்குது, இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்னு ஒன்று இருக்குது. ரவிசங்கர் பெருசாக பண்ணிட்டு போயிட்டார் சார். அவர் வந்து நம்ம சங்கீதத்துக்கு வெளி உலகத்தில் வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. வீணைக்கு இப்போ ஒரு இடம், வயலினுக்கு ஒரு இடம், ஃப்ளூட்டுக்கு ஒரு இடம், மிருதங்கம்னா என்ன, கடம்னா என்ன, கொன்னக்கோல்னா என்னன்னு இப்போ உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கன் கம்போசர்ஸ் ஃபோரமில் இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக் என்னன்னு புரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி என்ன மாதிரி 2-3 பேர் வந்து சேர்ந்துருக்கா. இப்போ நல்ல கம்போசர்ஸ்க்காக இப்போ ஒர்க் பண்ணுறா. ஸோ இப்போ அந்த நியூ மியூசிக் மாத்திரம் இல்லாமல் மற்ற சங்கீதத்துக்கும் இடம் வந்துடுது. நீங்க வெஸ்டர்ன் டாப் மியூசிஷியன்ஸோட சேர்ந்து நீங்க கொலாபரேட் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன் சார். நிறைய பண்ணிட்டு இருக்கேன். மேபி அவங்களுடைய வெஸ்டர்ன் மியூசிக்ல உள்ள ஒரு ஃப்ரேஸ் எடுத்து நீங்க எப்படி நம்ம மோகனத்துல நீங்க பாடுவீங்க, அங்க நிறைய மோகனம் வரும் இல்ல, நிறைய மோகனம் வரும். ஆமா, அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன் சார். இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல் திங்னா, சங்கீதத்துல நமக்கு வந்து அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ல அதுவும் சாகித்யம் அந்த போய்ட்ரி எடுத்துட்டோம்னா சங்கீதமாக தான் நம்ம கேட்கறது. அங்க நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல வரவேற்பு. வீணை கச்சேரியா இருந்தாலும் ராகம் தானம் பல்லவி உட்பட நான் வாசிச்ச கச்சேரிகள் 2.5 மணி நேரம் வர்ணத்துலேருந்து தில்லானா வரைக்கும் ஃபுல்லா நான் இந்தியன் ஆடியன்ஸ் உட்காந்து கேட்பா சார். இதுக்கு வந்து இதோட அர்த்தம் என்ன, இந்த சங்கீதத்துக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு. நம்ம கர்நாடக சங்கீதம் 2000 காலம் வாழ்ந்த ஒரு சமாச்சாரம். அதுல இருக்கிற ரிச்னஸ் அதை பத்தி பேசி நம்ம சொல்ல முடியாது. அது ப்ரூஃப் இஸ் இன் த புட்டிங். இது இருக்கு. 2000 வருஷம் கழிச்சு இந்த வீணைங்கிற வாத்தியம் இன்னும் இருக்கு. இதை வந்து வெளிநாட்டுக்காரங்க நன்னாவே புரிஞ்சுன்னுட்டா. ஸோ இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ ஒரு காலமா ஒண்ணு நின்னுதுன்னா அதுல ஏதாவது ஒரு சமாச்சாரம் இருக்கத்தானே வேணும். அதை அவ புரிஞ்சுன்னுட்டா. அண்ட் இதோட கனெக்டிவிட்டி பவர் பாருங்க. என்னோட ட்ரைனிங் கர்நாடிக் மியூசிக்ல தான். ஆனா நான் இப்போ வெஸ்டர்ன் கத்துட்டு வெஸ்டர்ன்ல எழுதுறேன். அந்த வாத்தியத்துக்கெல்லாம் நான் கம்போஸ் பண்ணி நான் உட்காந்துருக்கேன் இப்போ. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, யாரும் என்ன பண்ண சொல்ல, எனக்கு ஒரு ஆசை எப்பவுமே உண்டு. அந்த ஊர்ல இருந்தா அது ஒரு கியூரியாசிட்டி, அங்க என்ன இருக்கு, அங்க எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னு. ஸோ இந்த குரூப்ஸ்ல நான் வாசிக்கிறதே செல்லோ, சாக்ஸஃபோன், வயலின், பியானோ, ட்ரம்ஸ், இந்த மாதிரி வேற வாத்தியத்தோட நான் வாசிக்கிறதே. அந்த சங்கீதத்தை கத்துக்கிறேன் நான் முறையா ஒரு டீச்சர் வச்சு ப்ராப்பரா கத்துன்னு இருக்கேன். ஆனா எனக்கு தாய்மொழி எப்பவுமே கர்நாடிக் மியூசிக் தான். இது தாய்மொழி. அமெரிக்கால மினிஸ்டரா தவிர பல ஸ்டேட்ஸ்ல போய் வாசிச்சு வரீங்க. நிறைய ஊர்ல, வெளிநாட்டுல, யூகேல போன வருஷம் கூப்பிட்டாங்க, அங்க போய் வாசிச்சுட்டு வந்தோம். யூகேல வாசிக்கும்போது நம்ம கர்நாடிக் வாசிப்பீங்களா அல்லது வேற என்ன? எல்லாமே கர்நாடிக் தான் சார். கர்நாடிக்ல எப்படி அந்த சங்கீதத்தோட சேரலாம் அப்படிங்கிறத நான் ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட உட்கார்ந்து ஸ்ருதி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் சேர்த்து. அண்ட் உங்களுக்கே தெரியும், சரோஜினி நாயுடு பற்றி போன வருஷம் யூகேல பெருசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு நம்ம ரவிசங்கர் சார் ஒய்ஃப் குருஜி சுகன்யா சங்கர் அம்மா வந்து ப்ரிசைட் பண்ணி ஒரு சீட்டு கூட கிடையாது அந்த ப்ரோக்ராமில். இத்தனைக்கும் அந்த ப்ரோக்ராம் பிரிட்டிஷ் எப்படி சரோஜினி வார்த்தையில் இந்தியாவை ஆண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். இது அத்தனையும் பாடினது பிரிட்டிஷ்காரங்க. ஆர்கெஸ்ட்ரா 40 பேர், குவாயர் 100 பேர், நானும் ஒரு மிருதங்க வித்வான் முருகபூபதி அண்ணாவும் போய் நம்ம சவுத் இண்டியன் மியூசிக் ரெப்ரசன்டேஷன் ஃபுல் ப்ரோக்ராம் வந்து அந்த
சரோஜினி நாயுடு என்ன சொல்லியிருக்கா, நம்மள ஆண்ட பிரிட்டிஷ் நம்மள காலனைஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் அவ போயிட்டு எழுதியிருக்கா. சரோஜினின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இதை வந்து செஞ்சது ஸ்ருதி தான். இதை ஸ்ருதியை கூப்பிட்டு, ஸ்ருதிங்கிறது என் பொண்ணு கம்போசர், அவளை கூப்பிட்டு சரோஜினி நாயுடு பற்றி நீ ஒன்று பண்ணணும்னு அவங்க கமிஷன் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் கமிஷன், அவளுக்கு பணம் கொடுத்து எழுதுன்னு சொல்லி அவள் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி, நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் ஹால் ஃபுல் ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதில் நான் வந்து கேதார் கௌளவா பாடியிருக்கேன், கேதார் கௌளவா வாசிச்சிருக்கேன், ரேவதி வாசிச்சிருக்கேன். அவள் என்னெல்லாம் ராகம் கொடுத்தாலோ அதெல்லாம் வாசித்தோம். அவள் தான் கம்போசர். பட் எதுக்கு சொல்ல வரேன், இந்த சங்கீதத்துக்கு பாஷையே கிடையாது. இதை வந்து கனெக்ட் நம்ம பண்ணுறோன்னா அது அதோட மகத்துவம். அதுவும் நம்ம கர்நாடக சங்கீதம் அவ்வளோ ஒரு ரிச் ட்ரெடிஷன். நீங்கள் வந்து கல்பம் சுவாமிநாதனுடைய சிஷ்யர் இல்லையா? அவங்கள்ட்ட நீங்கள் 13 வயசுல சேர்ந்தீங்க. மெட்ராஸில் 13 வயசு சேர்ந்து கிட்டத்தட்ட 30 வருஷம், மோர் தென் 30 இயர்ஸ் அவர்கிட்ட கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட லாங் ட்ராவல் இருக்குது, இந்தியாவில் நிறைய வாசிச்சிருக்கீங்க, அப்புறம் நிறைய வாசிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கலைமாமணி ஸ்டேட் கவர்மெண்ட் விருது வாங்கியிருக்கீங்க, த கிரேட் பாலமுரளி கிருஷ்ணா கையால் விபஞ்சி விருது வாங்கியிருக்கீங்க. நம்முடைய பெரிய சபாக்கள் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அவர் ஓன் கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டு வந்து திரும்ப வோக்கலிஸ்டுக்கே விருதுகள்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா? இல்லை சார், எனக்கு அது எப்படின்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வோக்கலிஸ்டா இருந்தாலும் அது உங்களுடைய பெருந்தமே, அது நான் இல்லைன்னு சொல்ல. சம்பந்தமே இல்லை, திரும்ப வோக்கலிஸ்டுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சபால இந்த வோக்கலிஸ்ட் இந்த வருஷம் கொடுத்தா அடுத்த சபால அதே பர்சன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி வந்து இந்த சங்கீதத்து மேலே உள்ள ஒரு வெறியால நீங்கள் யூஎஸ்லேருந்து எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு இந்த வீணையை தூக்க முடியாது தூக்கிட்டு வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது அதுவும் கிளாசிக்கல் மியூசிக் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களெல்லாம் ஏன் கவனிக்க மாட்டேங்கிறாங்க? கவனிப்பாங்க சார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன், இதை வாசிக்கிறது வந்து அதுவே இப்போ கலைமாமணி வரும்னு கூட நம்ம எதிர்பார்க்கல. இல்லை இப்போ இந்த வருஷம் ஆண்டர்சன் அவார்டுன்னு அங்கே உங்களை விட்டுருங்க. உங்களை மாதிரி சில ஆர்டிஸ்ட் எத்தனை பேருக்கு என்னன்னா என்ன வாய்ச்சாலும் இங்கே திரும்ப வோக்கலிஸ்ட்டை மட்டுமே மதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா? நீங்கள் விட்டுருங்க. எவ்வளோ பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம பண்ணுற முயற்சியை பண்ணிகிட்டே இருக்கணும். அவளுக்கு அந்த மாதிரி வருத்தம் இருந்தால் ஐ ஃபீல் பேட் ஃபார் தம். ஏன்னா நிஜமாவே அந்த மாதிரி வருத்தம் வந்துருச்சுன்னா நாளைக்கு உழைக்க மனசு வராது சார், திருப்பியும் இந்த தொழில் பண்ண மனசு வராது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, அமெரிக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. கரெக்ட். இங்கேயே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஏன் இந்த வருத்தம் வராத இருக்க முடியும்? வராம இருக்காது, நீங்க சொல்றது நியாயம். ஆனா அது வந்து கொடுத்தனா ரொம்ப டேஞ்சர் சார், ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நாளைக்கு அதே தொழிலை எப்படி பண்ண தோணும்? பின்ன டிஸ்ஹார்டன் ஆக முடியாது. இந்த தொழிலை எடுத்துட்டோம்னா அது முதல்ல ஒன்று ஆர்ட்டுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி ஆர்ட்டில் எந்த பெஞ்ச் கம்பெனியில் நானும் கார்பரேட்லேயும் இருந்திருக்கேன். ஓகே, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா, இந்த கோல்ஸை மீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இருக்கு. சங்கீதத்தில் எங்கே சார் அந்த மாதிரி மெஷர் பண்ண முடியும்? ஸோ அதனால இந்த தொழிலுக்கு வந்தாச்சுன்னா முதல்ல தைரியம் வேணும், முதல்ல அந்த கரேஜ் வேணும் இந்த தொழில் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம நிஜமாவே ஒரு பெரிய பொக்கிஷத்தை அடையிறோம் இந்த ஆர்ட் பண்ணுறதுனால. நம்மளால ஒரு 4 பேர் அவ மன நிலையை மாற்றி அவ கொஞ்சம் பீஸ் காண்ட முடியறது, இல்லை நம்மளோட ஒரு ஜேர்னியில் போகிறா ஒரு கச்சேரியிலன்னா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடையாது. இந்த லாங் ஜேர்னி உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ரொம்ப திருப்தியா இருக்கு. கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கா? இந்த வீணையை மட்டும் ஷ்ரிங்க் பண்ணி பாக்கெட்ல போட்டுட்டா நல்லா இருக்கும் சார். அதான் முகவீணைன்னு ஒன்று இருக்கு. அது என்னது? அது முகவீணைன்னு சின்னதா ஒன்று. பால வீணை அந்த மாதிரியா? நானும் சின்ன வீணை எல்லாம் வச்சுருக்கேன் சார். நான் டிராவலுக்கு சிலதெல்லாம் வச்சுருக்கேன். அதுல இந்த சவுண்ட் வராது இல்ல? இல்ல, வரும். ஆனா அதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் இப்பதான் டெவலப் பண்ணிருக்கோம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள. இந்த வீணைக்கு 40 வருஷம் ஆகுது சார். சரி, இந்த வீணையை தூக்கிட்டு நீங்க ஒவ்வொருத்தரையும் ஏர்போர்ட் போறதும் அங்கேருந்து அங்க இறக்குறதும் மறுபடியும் ஏற்றுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மினிமம் எவ்ரி டைம் என் பிளட் ப்ரெஷர் பார்த்ததில்லை இது வரைக்கும். நான் ஏறுறதே நிச்சயமா ஜாஸ்தியாக தான் இருக்கும், இறங்குறதே குறைஞ்சிருக்கும். டென்ஷன் தான் சார். அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு இந்த ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ்னு இங்கிலீஷ் மூவி இருக்கு. அந்த மாதிரி ஹனி ஐ ஷ்ரங்க் த வீணான்னு ஒன்று வந்தால் நான் பாக்கெட்டில் போட்டுன்னு போயிடுவேன். ஏன்னா அவங்களையும் நான் ஒன்றும் பெருசாக தப்போ ரைட்டோ சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 10,000 கணக்கான லக்கேஜை ஹேண்டில் பண்ணுறாங்க. எவ்வளோ ஃப்ராஜில் ஸ்டிக்கர் போட்டாலும் எங்காவது ஒரு இடத்துல ஒருத்தர் விட்டுட்டாருன்னா டென்ஷன் தானே நமக்கு. எத்தனை பிளேன் மாறி போகிறோம். இதெல்லாம் தான் ரசிகர் மக்கள் கொஞ்சம் ப்ளீஸ் யோசிங்கோ. இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் எடுத்துட்டோம்னா நாங்கள் ஒரு விரதம் மாதிரி இதை எடுத்துட்டுருக்கோம், ஒரு பெனன்ஸ் மாதிரி தான் இந்த வாத்தியத்தை வாசிக்கிறோம், உங்களுக்காக தான் வாசிக்கிறோம். தயவு பண்ணி எங்கள் கச்சேரிக்கெல்லாம் வந்து எல்லாரையும் ஆமாதிங்கோ. இவர் தான் பிடிக்கும் அவர் தான் பிடிக்கும் நினச்சிக்காதீங்கோ. மனசை ஓப்பனாக வச்சுன்னு கேளுங்கோ. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னோட சைட்லேருந்து
என்னோட பெஸ்ட் என் வாழ்நாள் முழுசும் எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைச்சு உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். ப்ளீஸ் கம் அண்ட் லிசன் டு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். ஏன்னா இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஏன்னா இந்த சீசன்ல எவ்வளவு கச்சேரி பண்றீங்க? 12 கச்சேரி சார். இன்னும் எத்தனை கச்சேரி பாக்கி இருக்கு? நிறையா இருக்கு பாக்கி. அதான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்க. சரி, இந்த நேரத்துல நீங்க உங்க டாக்டர் ஸ்ருதியை பத்தி என்னோட சொன்னீங்க. என்ன அவங்களுடைய இதை பத்தி சொன்னீங்க, அவங்களுடைய கம்போசிஷனை பத்திலாம் சொன்னீங்க. அவங்க இங்க இருக்காங்களா? அவங்க இப்போ ஒரு 2 நாளைக்கு வந்திருக்காங்க. யூகே போறாங்க ஒரு அவார்டு வாங்குறதுக்கு. சரி, பாட்டியை பார்க்க வந்திருக்கா 2 நாளைக்கு. மழையில ஜாலியா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. பாட்டி மெட்ராஸ் வந்திருக்காங்க இல்லையா? இப்போ மெட்ராஸ் வந்திருக்காங்க. இங்க வர சொல்லலாமே, நம்ம வாவ் தமிழாக்கு ஒரு அறிமுகப்படுத்தலாமே. கண்டிப்பா. ஏன்னா அவங்க பெரிய கம்போசரா இருக்காங்க. சின்ன கம்போசர் லிட்டில் ரெஹ்மானா கூட இருக்கலாம் நாளைக்கு. என்ன நல்ல வார்த்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுத்தியை கூப்பிடலாம். சுத்தியை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். எஸ். ஹலோ சுதி. நமஸ்காரம், வணக்கம். எப்போ வந்தீங்க யூஎஸ்ல இருந்து? 2 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் பிளான் இருந்தது கோயம்புத்தூர்ல, ஆனா மழை வந்தது பாட்டி பார்க்கறதுக்கு. ஆனா மழை வந்தது. ஸோ திருப்பி ஒரு ட்ரெயின் புக் பண்ணி ஃப்ளைட் புக் பண்ணி அப்புறம் சென்னைக்கு 2 நாள் ஆயிடுச்சு. சரி, நீங்க யூஎஸ்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? அங்கதான் வளர்ந்துருக்கேன். born and raised. யூஎஸ்ல வந்து நீங்க as a composer என்ன பண்றீங்க? நான் பாட்டு எழுதுறேன் கச்சேரிக்காக. ஸோ லைவா இசை இருக்கு. ஸோ ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு, ஒரு குவாயருக்கு, ஒரு கச்சேரி மேடையில். ஸோ மோஸ்ட்லி அப்படிதான் நான் எழுதுவேன். சம்டைம்ஸ் ஒரு ட்ராமாக்கு என்னோட பாட்டை யூஸ் பண்ணுவார். பட் நான் அந்த யூஸ்வலா ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் எழுதுவேன். ஒரு கம்பெனி வந்து உங்கள்கிட்ட கொடுத்து இது எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்களா, இல்லை நீங்களே தனிப்பட்ட முறையில் பண்ணீங்க? 2 விதத்துல பண்ணுவேன். ஒரு கமிஷன் கொடுப்பார், அதான் வார்த்தை கமிஷன். அண்ட் சம்டைம்ஸ் அந்த கமிஷன்ல ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கும், எப்படி எழுதணும், எப்படி எந்த தீம்ல கொஞ்சம் ஒரு சப்போஸிங் ஒரு கிறிஸ்மஸ் கச்சேரி இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் பத்தி எப்படி எழுத முடியும், நீ பண்ண, அப்படிதான் கமிஷன் வரும். ஆனா நான் கிறிஸ்டியன் இல்லை. ஸோ நான் அதை யோசித்து நான் எப்படி நம்ம ஊர்லேருந்து ஒரு கனெக்ஷன் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி நான் ஒரு ஹிந்தி டெக்ஸ்ட் எடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி, யேசுக்க ராஜா மாதிரி ஒரு பாட்டை எழுதேன். ஸோ கண்டென்ட் எல்லாம் அவங்களை கேட்டுப்பீங்க, டவுட் இருந்தால் அவங்களை கேட்டுப்பீங்க என்ன கண்டென்ட் வேணுங்கிறத. எஸ், சம்டைம்ஸ் நான் ஒரு புது ஐடியா கொண்டுப்பேன். ஸோ ஒரு வாட்டி ஒரு பாட்டு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் கேட்டார். ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் இஸ் த நட்சத்திர that ஜீசஸ்க்கு வந்தார். ஜீசஸோட நட்சத்திரம் சொல்லிடலாம். ஸோ நான் நினைச்சேன் ஜீசஸோட கதையில கிருஷ்ணாவோட கதையில ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ்ல ஒரு கிங் ஹெரட் ஒரு கேரக்டர் இருந்தார். அவர் கொஞ்சம் பயம் இருந்தது ஜீசஸோட birthல. ஜீசஸ் பிறந்தாருன்னா கிங் ஹெரடுக்கு ஏதாவது ஆயிடும்னு ஒரு பயம் இருந்தது. அப்படிதான் அந்த பைபிள்ல இருக்கு, நிஜம் தெரியல. ஸோ அந்த மாதிரி கிங் கம்சா இருக்கு, ரைட்? கம்சா அண்ட் கிருஷ்ணா. அதை வச்சு இந்த பாட்டு எழுதிட்டீங்க. ஸோ நான் ஒரு ஸ்டார் ஆஃப் ரோஹிணி சொன்னேன். ஸ்டார் ஆஃப் பெத்லஹாம் மாதிரி ரோஹிணி தான் நட்சத்திர கிருஷ்ணா. பாகவத புராணலேருந்து டெக்ஸ்ட் எடுத்தேன் அண்ட் பைபிள் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்தேன். அந்த சேர்ந்து வச்சுட்டு ஸ்டார் ஆஃப் ரோஹிணி கம்போஸ் பண்ணேன். அந்த சாங் பாடலாமா? பாகவத புராணலேருந்து நீ என்ன எடுத்த டெக்ஸ்ட்? ஸோ கேண்டோ 10லேருந்து கதை கிருஷ்ணா. ஸோ அது டிரான்ஸ்லேட் பண்ணி யாரோ பண்ணியிருக்கார். ஸோ இங்கிலீஷ்ல. ஸோ அந்த கதையில நான் அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் எடுக்கலாம். அந்த கதையில ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹிணி, say the lines. ஸோ தேவகி ராக்கேல் இஸ் அந்த அம்மா அந்த கதையில ஜீசஸோட அண்ட் கிங் ஹெரட் அந்த பைபிள் ஸ்டோரி. தேவகி தான் அம்மா, அது கிருஷ்ணா. ஸோ அப்படி they saw the star of ரோஹிணி. திருப்பி அந்த மாதிரி கம்போஸ் பண்ணீங்க. ஆமா, அது கொஞ்சம் பாடு, ஒரு லைன் பாடுங்களாமா? Star of Rohini, they saw the star ascend. They are a gift, the magi there, the wise men. நானும் எல்லாரும் நட்சத்திர பார்த்து இன்னொரு வாட்டி பாடு, இன்னொரு வாய்ஸ் பாடு. Vidimus, they were stargazing, behold. Ache, Latin, behold. Ache we saw.
It means to behold the star. டோட்டல் கம்போசிஷன் எவ்வளவு நேரம் போகுது? 4 நிமிஷம். அங்க எல்லாமே அவ்வளவுதான். அந்த பாட்டுக்கு அவ்வளவுதான். இல்ல பொதுவாவே எல்லாமே அந்த கம்போசிஷன்ஸ் எல்லாமே ஸ்மால் பீசஸ் தான் வருமா? அப்படி இல்ல, என்னோட சரோஜினி நாயுடு ப்ராஜெக்ட் 40 நிமிஷம் 45 நிமிஷம் மாதிரி இருந்தது. சோ அது ஃபுல் லெங்த் ஸ்டோரி. அதுல இருந்து ஒண்ணு பாடேன், அந்த ஃப்ரீடம் சரோஜினி நாயுடு பத்தி 2 லைன் பாடுறியா? பாருங்க. கிஃப்ட் ஆஃப் இந்தியாவா ஏதாவது ஒண்ணு பாடேன். சோ இத சரோஜினி நாயுடுவோட வார்த்தைகள், நான் என்னோட டியூன். The union of communities is the Sangam, the confluence of rivers, each with its own special culture. Even the most humble can dedicate his life to uplifting the country. It does not matter who you are. ஸோ இது பாரதியார் நம்ம அது ரிவர்ஸ் எல்லாம் பத்தி நமக்கு நம்ம அங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு வருவோம் இங்கெல்லாம் பண்ணுவோம்லாம் போட்டிருக்கார். இந்த சரோஜினி இங்கிலீஷ்ல எழுதியிருக்கா யூனியன் ஆஃப் ரிவர்ஸ். Union of communities is the Sangam. She is talking actually about Muslim and Hindu communities. உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? குவாலிஃபிகேஷன் நான் பிரின்ஸ்டன்ல என்னோட பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கேன், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில இசையில. அதுக்கப்புறம் 2 மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன் வெஸ்டர்ன் மியூசிக்ல. வெஸ்டர்ன் மியூசிக்ல சொல்லிடலாம். ஒரு டிகிரி எத்னோ மியூசிக்காலஜி. அதுக்கப்புறம் ஒரு டிகிரி காம்போசிஷன், ஒரு மாஸ்டர்ஸ் இன் காம்போசிஷன் ஒரு ராயல் காலேஜ்ல அது பண்ணியிருக்கேன் இங்கிலாந்துல. நீங்க ஏன் முழு சிங்கரா இல்லாம கம்போசரா? நீங்க கம்போசிங்ல நான் 2மே சேர்ந்து என்னோட 2 மொழியில பேசுவேன். அந்த கர்நாடிக்கோட பாஷை, அந்த ஆங்கில பாஷை சொல்லிடலாம், ஆங்கில இசையோட பாஷைல 2மே சேர்ந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். என்னோட ஐடென்டிட்டி ஆல்சோ 2 சமாச்சாரம். நான் பக்கா இந்தியன் தான், பட் அந்த ஊர்ல நான் ஆல்சோ ஒரு அமெரிக்கன் சொல்லிடலாம். ஸோ இப்படி காம்போசிஷன் மூலமா நான் என்னோட ஃபுல் ஐடென்டிட்டி, என்னோட ஃபுல் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். வெஸ்டர்ன்ல வந்து பீத்தோவன், மோசார்ட் அந்த மாதிரி பெரிய டாப் கம்போசர்ஸ்லாம் இருக்கும்போது, இப்போ நீங்க இந்தியன் கம்போசர், நீங்க நம்ம ராகத்தை உள்ள கொண்டு வரா அங்க ஏத்துப்பாங்களே? ஏத்துப்பாரு நினைக்கிறேன். இல்ல நம்ம ராகங்களை நீங்க அந்த வெஸ்டர்ன் கம்போசர் அங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு ராகம் பத்தி, ஆனா ரொம்ப தெரியாது இப்போ. பட் அம்மா சொல்லியிருக்காரு, ரவிசங்கர் அம்மா ஆல்சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் have brought அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஊர்ல. சாஸ்திரிய சங்கீதத்தை நீங்க உங்க வெஸ்டர்ன் மியூசிக் மேடையில பாடும்போது அதோட இதையும் சேர்க்கும் போது அதை இவங்க புரிஞ்சுப்பாங்களா, ஏத்துப்பாங்களா? இது என்ன ஏதோ ஒன்று ரொம்ப ஆடா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோஃபார் அது ஆள இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆல்சோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு நம்ம சங்கீதம் மேல. ஸோ நான் ஒரு வராளி எடுத்துக்க மாட்டேன். சங்கராபரணம் எடுத்துக்கலாம், சங்கராபரணம் எடுத்துக்கலாம், பட் ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கணும். இது சங்கராபரணம் மாதிரியா இருக்கு, இது சங்கராபரணம் இல்லை. ஏன்னா அந்த கமக்கம், அந்த எப்படி பண்ணணும், அதை ஒழிக்கணும், எல்லாரும் ஒழிக்கணும். நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நான் சொல்லுவேன். ஸோ சொல்ல முடியாது ஒரு 3 வாரம்ல ரிஹர்சல் வச்சுட்டு எனக்கு சங்கராபரணம் தெரியும், அதை சொல்ல முடியாது. ஜஸ்ட் சங்கராபரணம் மாதிரி கிட்டதான் போவா. உங்களுக்கு கர்நாடகா உங்களுக்கு ஓரளவு வரும். எனக்கு இது ரொம்ப என்னோட மனசோட இசைதான் கர்நாடகா. 2 லைன் தேடி உன்னை பாடுங்க. தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரே, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரே, முத்துமாரி பாடி உன்னை சரணடைந்தேன் இந்த டியூன் சொல்லிடலாமா? இது டாக்டர் B.M. சுந்தரமோட டியூன், பாரதியாரோட வார்த்தைகள். பட் துர்கா தானே எனக்கு காதுக்கு துர்கா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பீம் மாமா போட்ட வேற டியூன். ஏன்னா இது வேற சிந்துபேரி துர்கா. நம்ம சங்கீதத்துல சுத்த சாவேரி துர்கால தான் போட்டிருக்காரு. ஆனா அந்த நார்த் இந்தியன் டச்சோட. சரி, இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப நிறைய கம்போசராவும் நிறைய எழுதுறீங்க, பாடுறீங்க. இப்ப இங்கிலாந்துக்கு இப்ப எதுக்கா போயிருக்கீங்க? எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. என்ன அவார்டு அது? இப்போ என்னோட பேருக்கு அப்புறம் ஒரு 5 லெட்டர் வரும், ARNCM.
அப்படின்னா Associates of the Royal Northern College of Music. Honorary degree மாதிரியா இருக்கும். ஒரு honorary membership அப்படி சொல்லிருக்கலாம். எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? நீ யூஎஸ்ல இருக்கீங்க, எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க பிரிட்டன்ல? Royal Northern College of Music நான் படிச்சிருக்கேன் அங்க. என்னோட ஸ்டடீஸ்க்கு அப்புறம் நான் எழுதியிருக்கேன் அந்த ஸ்கூலுக்கு. அந்த பிபிசி ரேடியோல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது, ராயல் நார்தர்ன் காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் பிபிசி ரேடியோ. ஸோ அதுக்கு நான் எழுதிருக்கேன் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி. ஸோ ஐ திங்க் மேபி அதுக்கப்புறம் அந்த எங்களுக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம். சுத்தமா எனக்கு தெரியல, பெரிய சர்ப்ரைஸ் தான் இருந்தது. இங்க சென்னையில தங்கினா நீங்க ரெகமாமா நீங்களும் ஒரு பெரிய கம்போசரா வரலாம், ஏன் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல? இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த ஆசை இருக்கு. ஆனா இப்போ நான் கச்சேரிக்கு தான் எழுதுறேன் யூஸ்வலா. பட் அடுத்த வருஷம் கச்சேரின்னு நீ சொல்றது லைவ் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மேடையில பெர்ஃபார்ம் பண்ணணும். மேபி ஃபியூச்சர்ல இது நான் எனக்கு அந்த ஆசை இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா ஏன் ஃபில்ம் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆல்ரெடி அந்த வெஸ்டர்ன் இந்தியன் சேர்ந்து இருக்கு, அந்த ஹிஸ்டரி இருக்கு நம்ம ஃபில்ம் மியூசிக்ல, நம்ம ஒரு ஃபில்ம் மியூசிக்ல. ஸோ அதில் டெஃபினெட்லி கியூரியஸாக இருக்கு. இப்போ ராஜா சாரோட கம்போசிஷனாக இருக்கட்டும், ரெஹ்மான் சார் இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், தேவா வித்யாசாகர் யார் வேணா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கிளவராக வெஸ்டர்ன் மியூசிக்கையும் நம்மளுடைய ஃபோக்கு கர்நாடிக் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணுறாங்க. பிஜிஎம்ல பார்த்தா திடீர்னு ஒரு சாவேரி ஓடி வரும். இப்படி பண்ணும்போது இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு அதுக்கு டெஃபினட்டா. அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் கொஞ்சம் கவனி அப்சர்வ் பண்ணேன். ஒரு ஷான் ரோல்டன் ஒரு ரொம்ப நல்ல கம்போசர், அண்ட் அவருக்கும் ஆல்சோ ரொம்ப சொல்லிடலாம் மியூசிக்கல் பாஷை இருக்கு அவரோட பேக்ரவுண்ட்ல. ஸோ டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டடா இருக்கு. அவன் வந்து அப்சர்வ் பண்ணா, அவரை வந்து கத்து கொடுத்தாரு அவர் ஒரு சம்மர். கர்நாடிக் மியூசிஷியன் தானே? ஆமா ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. பட் அதுக்கு டைம் வச்சுக்கணும். யூஸ்வலா ஒரு மாசம்ல நான் ஒரு வாரம் வெளியூர்ல இருப்பேன் இப்போ என்னோட ஸ்கெட்யூல். ஸோ யூஎஸ்ல யூரோப்ல நான் ரொம்ப டிராவல் பண்ணுவேன். ஸோ இதுக்கு ரொம்ப அம்மா சொல்லிட்டாரு முன்னாடி, ரைட்? இதுக்கு ஆல்சோ உழைக்கணும், இந்த இசையில ஆல்சோ உழைக்கணும். இங்க ஸ்டடி பண்ணி இங்க செஞ்சா சரி, இங்க உள்ள ட்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுதான் செய்யும். அண்ட் இங்க ஒரு ட்ரெண்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ரசிகர் என்ன பிடிக்கும், அதை எனக்கு நான் இன்னும் கத்துக்கணும். அது இந்த ஃபில்ம் இசையில நான் சொல்லிடுவேன். பட் அந்த ஆசை இருக்கு, இன்ட்ரெஸ்ட் டெஃபினெட்லி, கியூரியாசிட்டி இருக்கு. இந்த டிசம்பர் சீசனுடைய பிஸியான நேரத்துல நமக்கு வாவ் தமிழாக கொஞ்ச நேரம் ஒதுக்கி அழகா நீங்க மட்டும் இல்லை, சுதியும் அழகாக பேசினாங்க. மிக்க நன்றி. அடுத்த முறை மறுபடியும் அமெரிக்காவில் ரொம்ப சந்திப்போம். வணக்கம்மா. ரொம்ப நன்றி. வாவ் தமிழா நேயர்களுக்கு ஹாப்பி மார்கழி.